ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட கேட்டது, ப்ரோ ரீவேல்யூவேஷனுடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா ரீவேல்யூவேஷனுடைய ரிசல்ட் டேட் வந்து சொல்லிட்டாங்க. என்னைக்கு வெளியிடுறாங்க, அதை எப்படி செக் பண்ணுறது, நம்ம பாஸ் ஆகிட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. முதலாவதாக 12ஆம் வகுப்பு மாணவர்கள். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் யார் யாரெல்லாம் ரீவேல்யூவேஷனுக்கோ டோட்டலுக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா www.dge.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வெளியாகும். உங்களுக்கான டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது 18/6/2024 செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியாகும். டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கும் பொழுது பிற்பகல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் 2:30 மணிக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, 2:30 மணிக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேபி எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா 18/6/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதிப்பெண் பட்டியல் மட்டும்தான் வெளியிடுறாங்க. இந்த மதிப்பெண் பட்டியல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் யார் பேப்பர்லாம் சேஞ்சஸ் இருக்கோ, ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல, அதில் யார் யார் பேப்பர்லாம் சேஞ்சஸ் இருக்கோ அந்த ரோல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, இந்த ரோல் நம்பர்ஸ்க்கு வந்து சேஞ்சஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற ரோல் நம்பர்ஸ் மட்டும்தான் ரீவேல்யூவேஷன் ரிசல்ட்டை செக் பண்ண முடியும். சப்போஸ் அதில் உங்கள் ரோல் நம்பர் இல்லை அப்படின்னா உங்கள் பேப்பரில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது, பேப்பரை வந்து கரெக்டாக தான் திருத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா, ஸோ மதிப்பெண் பட்டியலில் உங்களுடைய ரோல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்து செக் பண்ண முடியும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கான ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூலில் இருந்து எல்லாருக்கும் கொடுக்கும்பொழுது உங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. ஸோ இவ்வளோ தான். நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பினுடைய மதிப்பெண் பட்டியல் மட்டும் வெளியிடுறாங்க. 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பினுடைய மதிப்பெண் பட்டியல் எப்போ வெளியிடுறாங்களோ நம்மளுடைய சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரியே நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி.